ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 9th சம். சாமி இங்க பாரு, நான் ரொம்ப கிளியரா இந்த சம்மை சொல்லித்தரேன், பொறுமையா கவனிங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம். நான் பொறுமையா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஃபைண்ட் தி ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் நம்பர் 0.123. மேல எப்படி இருக்கு, சரியா? இப்படி இருந்தா என்ன தெரியுமா சாமி? ஃபர்ஸ்ட் இருங்க, கொடுத்துருக்கிற நம்பரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 0.123. இது ரெக்கரிங் ஆயிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. அதாவது எப்படின்னா சாமி, இதோட அர்த்தம் என்னன்னா 123 123 123 இப்படி எண்ட் ஆகாம போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேல ஒரு கோடு போட்டு இப்படி முடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு, சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நீங்க ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். ரைட்டா சாமி? இப்ப அடுத்து பாருங்க. இப்ப நீங்க என்ன பார்க்க வேணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டுக்கு மேல கோடு இருக்கு? 1 2 3. ஆமாவா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், ஓகேவா? 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கோடு இருக்குல்ல, அப்ப 3 0 ஆட் பண்ணி ஒரு 1ஆல மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஹோல் டேர்மையும். ஈக்குவேஷன் 1 இப்படி எழுதிக்கலாமா? வரேன். மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 by 1000. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? மேல ரெக்கரிங் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டு கூட 1. சரி, இப்ப 2 டிஜிட்டுக்கு மேல 0 இருந்துச்சுன்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இந்த சம் இதே மாடல் தான் சாமி வரும். ஸோ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 1000, அப்போ 1000 இன்டூ எக்ஸ் 1000 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 0.123 123 123 இப்படி போயிட்டே இருக்கு, சரியா? இப்போ என்ன நடக்கும் நல்லா கவனிங்க. 1000xல எந்த மாற்றமும் வராது. இப்போ இந்த நம்பரை நான் 1000ஆல, இப்போ இந்த நம்பரை 1000ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்க பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எத்தனை ஜீரோ இருக்கு? 1 2 3. அத்தனை டிஜிட் தள்ளி இந்த புள்ளியை நகர்த்தி விட்டுரும். 1 2 3. அப்ப எனக்கு பாயிண்ட் எங்க இருக்கும்? 1 2 3. இங்க இருக்கு பாயிண்ட். இதுக்கப்புறம் என்ன வரும்? அகைன் 1 2 3 1 2 3. இது புரிஞ்சதா புரியலையா? நீங்க வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஓகேவா? இதுதான் ஆன்சரா வரும். ரைட், இதை நீங்க ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும். ஈக்குவேஷன் 2ல ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 1000x போட்டுக்குங்க. மைனஸ் ஈக்குவேஷன் 1ல ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? எக்ஸ். முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? சாரி, ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு 123.123 123. இது இப்படியே போயிட்டே இருக்கும். மைனஸ் 1ல என்ன இருக்கு? 0.123 123 123. ஓகேவா? கிளியரா இருக்கா? இருங்க வா, இதை கிளியரா எழுதிக்கிறேன். 123 123 இப்படியே போயிட்டே இருக்கும், சரியா சாமி? ரைட். இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா நான் 1 எடுத்துப்பேன். 1000ல 1 போச்சுனாக்கன்னா 999x சாமி. ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த டேர்ம் எழுதுறேன் பாருங்க. பாயிண்ட் வச்சு, பாயிண்ட்டுக்கு இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 2 3 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் 1 2 3 1 2 3. அதாவது இந்த டேர்ம் எழுதியிருக்கேன். கிளியரா இருக்கா? பாயிண்ட் வச்சு. இப்போ இங்க அகைன் இது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 0. பாயிண்ட்டுக்கு இந்த சைடு 1 2 3 1 2 3. இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இங்க 1 2 3னா இங்கேயும் 1 2 3 தான். அப்போ இது எல்லாமே 0 ஆயிடுமா? பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 0 ஆயிடுமா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 2 3ல 0 போச்சுன்னா 1 2 3 தான். ஆமாவா? ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணி விட்டுருவோம்னா, அப்போ மிச்சம் என்ன எழுதுவேன் இந்த இடத்துல? 1 2 3. ஸோ இந்த 999xக்கும் நடுவில் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 999 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போ. ஆமாவா சாமி? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 3 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ அப்போ 41 டிவைடட் பை 333. 333, சாரி. இப்போ மிச்சம் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு?
41 divided by 333. ஸோ இதுதான் இது எப்படி இருக்கு? ஸோ திஸ் இஸ் மை ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா டிவிஷன்ல வரணும்ல, பி பை கியூ ஃபார்மேட்ல வரணும்ல, ரேஷனல் ஃபார்ம். சரி, அதுதான் கண்ணா இது. சரியா? ரேஷனல் ஃபைன் ரேஷனல் ஃபார்ம் தானே கேட்குறாங்க, அதாவது டிவிஷன்ல வரணும், அதான் ரேஷனல் ஃபார்ம். சரியா கண்ணா, புரியுதா? கிளியரா இருக்கா? ஸோ இதை 2-3 தடவை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இம்பார்ட்டன்ட் சம் டெஃபினட்டா போட்டு பாருங்க, ஈஸி சம்மும் கூட டெஃபினட்டா போட்டு பாருங்க. ஓகே, இந்த மெத்தட்ல எக்ஸாம்பிள்லயும் ஒரு சம் இருக்கு, அதுவும் போட்டு பாருங்க. தேங்க்யூ.